ஒரு நாள் சிறிய அனுமன் பசித்துக் கொண்டிருந்தார். அவர் வானத்தில் ஒளிரும் சூரியனை பார்த்தார். அவர் கண்ணில் அது ஒரு பொன்னான பழமாக தோன்றியது. ஆஹா, என்ன அழகான பழம், அதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார். உடனே தாவினார். தாவியபடியே வானமே குலுங்கியது. தேவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஐயோ, இந்த குழந்தை சூரியனையே விழுங்கப் போகிறான் என்று ஓடினார்கள். சூரியன் பயந்து தேவர்களிடம் உதவி கேட்டார். அந்த சமயத்தில் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை எடுத்து அனுமனின் தாடையில் அடித்தான். அனுமன் மயங்கி கீழே விழுந்தார். அதை பார்த்த வாயு பகவான், காற்று தெய்வம் மிகுந்த கோபமடைந்தார். என் மகனுக்கு அநியாயம் நடந்தது என்று சொல்லி உலகின் காற்றையே இழுத்து கொண்டார். உலகமே மூச்சு திணறியது. உயிர்கள் அனைத்தும் துடிக்கத் தொடங்கின. அச்சமடைந்த தேவர்கள் உடனே வந்து மன்னிப்பு கேட்டனர். அவர்கள் அனுமனுக்கு பல வரங்களை அளித்தனர். எவரும் உன்னை கொல்ல முடியாது. நெருப்பு உன்னை எரிக்காது. நீரில் மூழ்காது. மலைக்கு சமமான வலிமை உனக்கு உண்டு. அறிவிலும் வீரத்திலும் நீ சிறந்தவன். அவ்வாறு ஒரு சின்ன தவறான பசியின் காரணமாக அனுமன் அற்புதமான சக்திகளின் அதிபதியாக ஆனார்.